நான் முனைவர் ஜே காவேரி, முதுகலை தமிழ்துறை உதவி பேராசிரியை. இன்றைய வகுப்பில் நாம் காண இருப்பது புது கவிதைகளில் தொன்மம். தொன்மம் என்பதை பற்றி ஏற்கனவே போன வகுப்பில் நாம் பார்த்திருந்தோம். தொன்மம் என்பது இலக்கியத்தில் ஒரு முக்கியமான உத்தியாக செயல்படுகின்றது. தொன்மம் என்பதை ஆங்கிலத்தில் மித் என்பர். அதாவது இலக்கியங்களில் பழமையான கருத்துக்களை பயன்படுத்துவது அல்லது எடுத்துரைப்பது. இந்த தொன்மம் குறித்து தொல்காப்பியத்திலேயே சுட்டப்பட்டுள்ளது. தொன்மம் தானே என்று கூறியிருப்பார். இந்த தொன்மம் பற்றிய செய்தி தொல்காப்பியத்திலே சுட்டப்பட்டுள்ளது. கிரேக்க இலக்கியங்களில் பெரும்பான்மையாக தொன்மம் உத்திகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சாக்ரட்டிஸ் போன்ற தத்துவவாதிகளுடைய படைப்புகளிலும் தொன்மம் பற்றிய செய்திகள் பெரும்பான்மையாக பரவி காணப்படக்கூடியதா உள்ளது. இந்த தொன்மத்தை வடமொழியில் புராணம் என்று கூறுவார்கள். தமிழில் பழமை தொன்மை என்று கூறுவார்கள். வடமொழியில் புராணம் என்பார்கள். அதாவது ஒரு பழமையான கருத்துக்களை, அது புராண செய்திகளாக இருக்கலாம், வரலாற்று செய்திகளாக இருக்கலாம், இலக்கியத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய கருத்துக்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு நல்ல சான்றாக எடுத்துக்காட்டாக அமைவதை தொன்மம் என்று கூறுவோம். இந்த தொன்மம் குறித்து தமிழ் இலக்கியவாதிகள், மேலை நாட்டு அறிஞர்கள், திறனாய்வாளர்கள் பற்பல கருத்துக்களை கூறியுள்ளனர். அதில் இன்றைய வகுப்பில் நாம் காண இருப்பது பொது கவிதைகளில் தொன்மம் குறித்த செய்தி. தொன்மங்கள் எந்த அளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பது. புது கவிதைகளில் தொன்மம் என்பது ஒரு பரந்துபட்ட ஒரு நிலைப்பாடாக இருக்கக்கூடியது. அதில் நம்மளுடைய இந்திய இதிகாசங்களான ராமாயணமும் மகாபாரதமுமே பெரும்பான்மையான இலக்கியங்களில் குறியீட்டு உத்தியாகவோ, முரண் உத்தியாகவோ, நகைச்சுவை உத்தியாகவோ தொன்மம் எடுத்தாடப்பட்டதாக உள்ளது. அந்த வகையில் இந்த வகுப்பில் புதுக்கவிதையில் தொன்மம் என்ற பிரிவின் கீழ் ராமாயணம், மகாபாரதம் என்ற இரண்டு இதிகாசங்களினுடைய கதைகள் நறுக்கு தெரித்தார் போல நாம் சொல்ல வந்த கருத்துக்களை எளிதில் மக்கள் மனதில் உணர்த்தும் வண்ணமாக எவ்வாறு புதுக்கவிதையில் தொன்மம் ஒரு உத்தியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை மற்றும் இங்கு நாம் ஆராய்வோம். புதுக்கவிதையில் ராமாயணம் என்று கூறுகின்ற பொழுது, ராமாயணம் மண், பெண், பொன் இந்த மூன்றின் ஆசையினால் விளைந்த ஒன்று. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை ஒரு மனிதனை எந்த நிலைக்கு இழுத்துச் செல்லும் என்பதற்கு உதாரணமாக இந்த ராமாயணமும் மகாபாரதமும் திகழ்வதாக உள்ளது. இதில் சீதை என்பவள் இங்கு பெண்ணின் குறியீடாக உள்ளாள். சீதை என்பவள் மண், பெண், பொன் மூன்றின் குறியீடாகவும் உள்ளாள். இங்கு நாம் கூறக்கூடிய கவிதையில் சீதை என்பவள் பெண்ணின் குறியீடாக. நவநாகரிக உலகில் இருக்கக்கூடிய பெண்கள் நாகரிக வளர்ச்சி அடைந்திருந்தாலும் அவர்கள் சமூகத்தில் எந்த அளவுக்கு சில துன்பத்திற்கு ஆளாகின்றனர் என்பதை இந்த கவிதை வரிகளில் புதுக்கவிதை ஆசிரியர் சுட்டியுள்ளார். தீக்குழியிலும் உனது அழகு உயர்கிறதோ சீதையை போல. தீக்குழியிலும் உனது அழகு உயர்கிறதோ சீதையை போல என்ற வரிகள் இன்றைய காலத்திற்கும் ஏற்புடையதாக. அன்றைக்கு ராமன் மக்களுக்கு சீதை தூய்மையானவள் என்பதை உணர்த்துவதற்காக தனக்கு தெரிந்திருந்த பொழுதும், தான் உணர்ந்திருந்த பொழுதும், தான் ஒரு அரசனாக இருக்கின்ற பொழுது தன்னை சுற்றி இருப்பவர்கள் மக்களுக்காக இருக்க வேண்டும் என்பதற்காக சீதையை தீக்குளித்தான் என்று இதிகாசங்கள் சுட்டுகின்றன. அதனை போன்று இன்ற காலத்திலும் பெண்கள் ஒவ்வொரு நாளும் தீக்குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தன்னை நிரூபிப்பதற்காகவும், தன்னை இந்த உலகிற்கு எடுத்து காட்டுவதற்காகவும் என்று கூறுகின்ற விதமாக இன்று இதனை சுட்டியுள்ளார். இன்றும் நாம் பார்க்கின்றோம், வரதட்சணை என்ற தீயில் பெண்கள் தினமும் வேகின்றனர். ஆணாதிக்கம் என்ற தீக்குழியில் தினமும் பெண்கள் வேகின்றனர். சமூகத்தில் இருக்கக்கூடிய பாலியல் சுரண்டல்களிலும் பெண்கள் தீக்குளிக்கின்றார்கள். எனவே இன்றைய காலகட்டத்திலும் பெண்கள் தீக்குழியில் தன்னை நிரூபித்துக் கொண்டே உள்ளார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய செய்தியை இரண்டே வரிகளில் புதுக்கவிதை ஆசிரியர் இங்கு நிரூபித்துள்ளார். இவ்வாறு சீதையை பெண்ணியத்தோடு தொடர்புடையதாக இந்த கவிதையானது சுட்டியுள்ளது. அடுத்ததாக இன்றைய நிலையில் கூட பெண்கள், திருமணமாகாமல் இருக்கக்கூடிய பெண்களும், திருமணம் ஆன பெண்கள் படக்கூடிய துயரினையும், திருமணம் சில பெண்களுக்கு எவ்வாறு கைவிலங்காக மாறி விடுகின்றது என்ற ஒரு செய்தியினை நவீன ராவணன்மார்களோ சீதைகளை பக்குவமாக கடத்தி செல்கிறார்கள் திருமணம் செய்து கொண்டு என்று கூறுகின்றார்கள். அதாவது பெண்களை ஒரு போக பொருளாக காணக்கூடிய சமுதாயத்தில் இன்றும் நாம் வாழ்ந்து வருகின்றோம். அன்று ராவணன் சீதையை தன்னுடைய விரல் நுனி கூட படாதவாறு அந்த மண்ணோடு அவளை எடுத்து சென்றான்.
ஆனால் இன்று அவள் அறியாமல் அவன் எடுத்துச் சென்றான். ஆனால் இன்று காதல் என்ற ஒரு மாய போர்வையில் பெண்களை ஏமாற்றி இன்றும் ராவணன்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த பெண்களை கடத்தி செல்கின்றார்கள். அந்த பெண்ணினுடைய அழகிற்காகவும் போகத்திற்காகவும் இளமைக்காகவும் பணத்திற்காகவும் பெண்ணை இன்றும் கடத்துதல் என்று கூறுகின்ற பொழுது அவளை அப்படியே கடத்துதல் என்று கூறாமல் அவளுடைய மனதை கடத்துதல், அவளை மயக்குதல் என்ற பல்நிலைகளில் இன்றும் ராவணனர்கள் சீதைகளை கடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். இன்றும் பெண்களுக்கு திருமணம் ஆகி இருக்கக்கூடிய வீடு ஒரு அழகான ஒரு சொர்க்கபுரியாக அல்லாமல் அசோகவனத்தை போன்று பல ராட்சசர்களுக்கு இடையில் நிகழக்கூடிய வாழக்கூடிய இடமாக திகழ்கின்றது என்பதை அந்த ஒரு மிகப்பெரிய தொன்ம கருத்தை இந்த கவிதை வரியில் ஆசிரியர் சுட்டியுள்ளார். எந்த ஒரு செய்திக்கும் எந்த ஒரு கதைக்கும் இரு துருவங்கள் இருக்க வேண்டும். கதாநாயகன், கதைக்கு எதிர் தலைவன். அவ்வாறு இருக்கின்ற பொழுதே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கதை தலைவனும் இருக்கின்றான், தலைவனும் இருக்கின்றான், எதிராளியும் இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இரண்டு பேரும் சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்பதை ஒரே மனிதனே ராமனாகவும் திகழ்கின்றான், ராவணனாகவும் திகழ்கின்றான், ஏகபத்தினி விரதனாகவும் திகழ்கின்றான், பிறன்மனை நோக்குபவனாகவும் ஒரே மனிதன் திகழ்கின்றான். இது பெரும்பான்மையான ஆண்களுக்குள் இந்த தன்மை இருக்கக்கூடிய இந்த செய்தியினை ராமனாகத்தான் வீட்டில் இருந்து வெளியே வந்தான். வீதியில் அடுத்த வீட்டு சீதைகள் அசைந்து நடந்த அழகை பார்த்ததும் தயங்கி தயங்கி தலைகள் முளைக்கவே ராவணனானான் என்ற கவிதை வரிகளில் ஆசிரியர் மிக அழகாக அந்த புதுக்கவிதையில் ஒரு தொன்ம உத்தியை, எவ்வாறு ராமன் ஏகபத்தினி விரதனாக இருந்தான் என்பதையும், பிறன்மனை பெண்ணை பார்த்ததால் அவளை அடைய வேண்டும் என்ற ஆசையால் இருந்த ராவணன் குறித்த அந்த இருதுருவ பாத்திரங்களை அந்த தொன்ம கதையினை இந்த கவிதை வரிகளில் ஆசிரியர் அழகாக படம் பிடித்துக் கொண்டுள்ளார். பெரும்பான்மையான ஆண்கள் வீட்டில் இருக்கின்ற பொழுது ராமனாக இருக்கின்றார்கள், வெளியில் வருகின்ற பொழுது ராவணனாக மாறுகின்றார்கள் என்ற இந்த இரண்டு கவிதை வரிகளின் இடையே ராமாயண கதையவே இங்கு படம் பிடித்து காட்டுள்ளார் ஆசிரியர். ராமாயணம் எவ்வாறு புதுக்கவிதைகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதற்கு சிறு துளி சான்றாக சில கவிதைகளை நாம் கண்டோம். அடுத்தபடியாக ராமாயணத்தை போன்று இருக்கக்கூடிய மகாபாரதம், அந்த இன்னொரு இதிகாசமான மகாபாரதத்திலும் புதுக்கவிதை ஆசிரியர்கள் எவ்வாறு தொன்ம உத்தியை பயன்படுத்தியுள்ளனர் என்பதை இங்கு காணலாம். மகாபாரதம் என்று கூறுகின்ற பொழுதே ஒரு எதிர்மறை கதாபாத்திரமாக இருந்தாலும் ஒரு சிறந்த தலைமை பாத்திரமாக இருக்கக்கூடியவர் கர்ணர். கொடை என்றாலே கர்ணன் என்று கூறலாம். அந்த அளவுக்கு கொடைத்தன்மையில் சிறந்த கர்ணன் அவனுடைய சிறப்பு பண்பை இங்கு ஒரு அழகாக ஒரு காதல் கவிதைக்கு இங்கு தொன்மமாக பயன்படுத்தியுள்ளார் ஆசிரியர். புதிதாய் தானம் கொடுக்க புறப்பட்டவன் ஆள் தெரியாமல் கர்ணன் வீட்டு கதவை தட்டுவது போல, நான் உனக்கு பூச்சூட்டுகிறேன் பூங்கொடியே நீ சிரிக்காமல் என்று ஒரு காதல் கவிதையை எழுதும் பொழுது கூட அங்கு ஒரு தொன்மத்தை உத்தியாக பயன்படுத்தக்கூடிய கவிஞரின் மனப்பான்மை இங்கு தெரிகின்றது. எவ்வாறு புதிதாக முதலாக கொடை கொடுக்கக்கூடியவன் ஆசையோடு அனைவருக்கும் கொடையை தானமாக கொடுக்கின்றான். கர்ணன் எவ்வளவு சிறந்தவன் என்பதனை கூட தெரியாமல் அந்த ஒரு மகிழ்ச்சியினால் அனைவருக்கும் கொடுப்பதை போன்றே உன்னுடைய அழகு தெரியாமல் உனக்காக நான் ஒரு பூவுக்கே ஒரு பூவை கொடுப்பது போல உனக்கு நான் பூச்சூட்டுகிறேன் என்று ஒரு காதலியின், ஒரு பெண்ணின் அழகை வர்ணிக்கக்கூடிய ஆணின் மன மயக்கத்தில் இங்கு ஒரு தொன்ம கதையை, கர்ணனினுடைய சிறந்த கொடை பண்பினை புதுக்கவிதை ஆசிரியர் இங்கு சுட்டி செல்கின்றார். அடுத்ததாக மகாபாரதம் என்று கூறுகின்ற பொழுது கீதா உபதேசம் நம் அனைவர் மனக்கண்ணிலும் தோன்றும். அந்த கீதா உபதேசத்தில் முக்கியமாக சொல்லக்கூடிய வார்த்தை, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. இந்த கீதா உபதேசம் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிப்பது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீ செய்யக்கூடிய கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு, கடவுள் உனக்கு உரிய அந்த பிரதிஉபகாரங்களை செய்து விடுவார், எனவே பலனை எதிர்பார்க்காதே என்று அங்கு கூறிய கீதாபதேசங்களை இங்கு இன்றைய நிலையில் வாழக்கூடிய கயவர்கள், முதலாளிகள் என்று போர்வையில் இருக்கக்கூடிய கயவர்கள் தங்களுடைய தொழிலாளிகளின் உழைப்பை சுரண்டுவதற்காக கையாண்டுள்ளதாக இந்த ஆசிரியர், உழைப்பை சுரண்டுவது, தொழிலாளருடைய உழைப்பை எவ்வாறு முதலாளிகள் சுரண்டுகின்றார்கள் என்பதை சுற்றுகின்ற பொழுது, கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று சொல்லிவிட்டு
காரில் நழுவ பார்த்த கண்ணபிரானுக்கு கல்லடி. அதாவது ஒரு உழைப்பாளன், ஒரு தொழிலாளி எவ்வளவு அளவு தன்னுடைய வியர்வையை சிந்தி உழைப்பை கொடுக்கின்றானோ அவனுக்கு அந்த அளவுக்கு ஊதியம் வருவதில்லை. அவனை பார்த்து நவீன யுக தொழிலாளிகளிடம் முதலாளிகள் கூறுவதாக, இங்கு உழைப்பு சுரண்டலும் தொழிலாளியின் தற்கால நிலையினையும் அந்த இரண்டினையும் இங்கு இந்த தொன்ம கதையோடு, கீதோபதேச தொன்ம கதையோடு இணைத்து புதுக்கவிதை ஆசிரியர் காட்டியுள்ளார். அடுத்து சில பாடல்களில் புதுக்கவிதை குறியீட்டு உத்தியாக, எவ்வாறு தொன்ம உத்தி என்று கூறுகின்றோமோ குறியீட்டு உத்தியாக இங்கு பயன்படுத்தக்கூடியதாக உள்ளது. உரிமைகள் அழித்து காக்கும் அரசாங்கங்கள் கீரிய அம்பின் கீழே தேரைகள் ராமா என்னும் ராமாயணத்தில் வரக்கூடிய அந்த தேரை கதாபாத்திரத்தை இங்கு சுட்டுகின்றார். ராமன் ஒரு முறை மரத்தின் அடியில் உட்கார்ந்திருந்த பொழுது யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை என்று கேட்டுக்கொண்டே வந்திருந்தானாம். அப்பொழுது அவர் வைத்திருந்த அந்த வில்லிற்கு அடியில் ஒரு தேரை நசுங்கி கொண்டிருந்ததாம், அந்த வில்லின் நுனியில். அப்பொழுது அதனை பார்த்த பதறி எழுந்த ராமர், தேரையே, நீ உன்னுடைய பிரச்சனையை வாய்விட்டு சொல்லியிருக்கலாம் அல்லவா, ஏன் இவ்வாறு இருந்தாய் என்று கேட்ட பொழுது தேரை கூறியதாம், எல்லோரும் தன்னுடைய பிரச்சனையை ராமரிடம் கொண்டு செல்வார்கள், எனக்கு இங்க துன்பத்தை இந்த இடத்தில் அளித்தவர் ராமர், நீயே, நான் இதை யாரிடம் சென்று சொல்வேன் என்று அந்த தேரை கூறியதாம். அதனை போன்று மக்களாகிய நாம் அனைவரும் நம்மளுடைய துன்பத்தை அரசாங்கத்திடம் சென்று முறையிடலாம். ஆனால் அந்த அரசாங்கமே மக்களுக்கு சில இடங்களில் விதி மீறல்களின் பொழுது அரசாங்கமே மக்களுக்கு துன்பத்தை இழைத்தால் நாம் யாரிடம் சென்று இதனை கூறுவது என்பதை இங்கு தேரை கதையின் மூலம் இன்றைய அரசாங்கத்தை சாடியுள்ளார் புதுக்கவிதை ஆசிரியர். எவ்வாறு குறியீடோ அதனை போன்றே முரண் சுவைக்காகவும் தொன்மத்தை பயன்படுத்தக்கூடியதாக புதுக்கவிதையில் ஆங்காங்கே பல்வேறு கவிதைகள் காணப்பட உள்ளது. இராமாயணம் மகாபாரதத்தை போன்று இன்னொரு இதிகாசம் காளிதாசர். அந்த காளிதாசர் எழுதிய அந்த ஒரு நூலில், நானும் சகுந்தலைதான், கிடைத்த மோதிரத்தை தொலைத்தவள் அல்ல, மோதிரமே கிடைக்காதவள் என்ற இந்த கவிதையானது நுட்ப உணர்வோடு எழுதப்பட்டுள்ளது. நாம் இன்று 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் முதிர்கன்னிகள் பிரச்சனை இன்றும் இருந்து கொண்டேதான் உள்ளது. வரதட்சணை என்ற நிலையை மீறி இன்று பற்பல நிலைகளில் முதிர்கன்னிகள் பிரச்சனை, முதிர்கன்னிகள் என்பதை அடுத்ததாக அபலை பெண்கள், விவாகரத்தான பெண்கள் போன்ற பல பெண்களினுடைய துயரம் இன்றும் இருந்து கொண்டே உள்ளது. அன்றைய சகுந்தலை தனக்கு கிடைத்த வாழ்க்கையை மோதிரத்தின் மூலம் இழந்தால், எனக்கு அந்த மோதிரமே கிடைக்கவில்லை, எனக்கு வாழ்க்கையின் எந்த ஒரு நிலைக்கும் அந்த திருமணம் என்ற ஒரு நல்லுறவே வாய்க்கவில்லை என்பதை இங்கு முரணாக படைத்துள்ளார். கிடைத்த மோதிரம் என்று முதலில் கூறிவிட்டு இன்றைய நிலையில் அந்த மோதிரமே கிடைக்காதது இருக்கக்கூடிய பெண்கள் பல்லாயிரம் பேர் என்று முன்னார் கூறிய கருத்துக்கு அடுத்ததாக முரணாக இங்கு கவிதை ஆசிரியர் கூறியுள்ளார். இவ்வாறு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்களினுடைய நிலை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, ஆண்களின் சில ஆண்களின் மனோபாவம், உழைப்பு சுரண்டல், தொழிலாளர்களுடைய நிலை, மனிதரின் உளவியல் போன்ற பல்வேறு செய்திகளை பயன்படுத்தும் ஒரு மிகச்சிறந்த உத்தியாக தொன்மம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எந்த ஒரு செய்தியையும் பக்கம் பக்கமாக நாம் கூறிக்கொண்டே செல்கின்ற பொழுது படிப்பவருக்கு சுவையாகவும் இருக்காது, எளிதிலும் சென்று அடையாது. அதனை அழகாக சிறந்த ஒரு கவிதை மூலம் சிறந்த ஒரு கதை மூலம் நாம் சுட்டுகின்ற பொழுது கேட்பவர் எளிதில் அதனை மனதில் பதிய வைத்துக் கொள்பவர். அந்த ஒரு நோக்கத்திற்காகவே பெரும்பாலும் இலக்கியங்களில் படைப்பாளர்கள் தொன்மத்தை ஒரு உத்தியாக பயன்படுத்தியுள்ளார். அதில் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ராமாயணத்தையும் மகாபாரதமும் புதுக்கவிதையில் எங்கனம் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை இன்றைய வகுப்பில் கண்டோம். எனவே புதுக்கவிதையில் தொன்மம் என்பது ஒரு சிறந்த சுவையான ஒரு உத்தியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. நன்றி.